ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் தான் அந்த குட்டி பொண்ணு. அவளோட பேரும் மியாவ் மியாவ். அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. அவங்க இறந்து போகிற நிலமையில இருக்கிறாங்க போல். ஸோ அப்போ அவங்க அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட ஒரு ஜேட் பென்டென்ட்டை கொடுத்துட்டு, நீ எப்படியாச்சும் உன்னோட அங்கிள்ஸை கண்டுபிடிச்சிரு. எப்போவுமே இது வழி வழியாக நம்மளோட பரம்பரையில் ஒரு பொண்ணுங்க கிட்ட கொடுத்துட்டே தான் வராங்க. இதை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இதை நீ நல்லா பார்த்துக்கோ. நீ நான் இல்லைன்னா எனக்குமே ஃபீல் பண்ணாதம்மா. நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன். இந்த பெண்டன்ட்டை வச்சு எப்படியாச்சும் உன் அங்கிள்ஸை கண்டுபிடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே அங்கே இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மாவோட பேர் லூசி. அப்போ மியாவ் மியாவ் அம்மா நீங்கள் என்னை விட்டுட்டு ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. ஸோ அப்படியே இயர்ஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அப்பா இருக்கான். அவனோட பேர் ஜியாங். அவன் என்ன பண்ணியிருக்கானா, லூசியை மேரேஜ் பண்ணக்கப்புறம் ஒரு பொண்ணோட அஃபேரில் இருந்திருக்கான். அவளோட பேர் லின்சி. அவளை இப்போ மேரேஜும் பண்ணி வீட்டில் வச்சிருக்கிறான் போல. இப்போ நம்ம ஹீரோயின் மியாவ் மியாவை காட்டுறாங்க. அவளை ஒழுங்காகவே வீட்டில் அவன் பார்த்துக்க மாட்டான். ஸோ ரொம்பவே அவளை கஷ்டப்படுத்திட்டு அவளுக்கு சாப்பாடு கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டான் போல் அவங்க அப்பா. ஸோ அந்த லின்ஸையுமே அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அந்த ஜியாங்கோட ரூமில் நிறைய கப் கேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே நம்ம மியாவ் மியாவுக்கு ஆசையாக போயிடுது. ஸோ அவள் காலிலேருந்து சாப்பிடாம வேறு இருக்கா போல். ஸோ வேகமாக அதை எடுத்துகிட்டு வெளியில் ஓடி வந்துட்டு இருக்கா, யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு. பார்த்தா வழியில் இந்த லின்ஸி வந்துடுறா. அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா போல். ஸோ அவன் மேலே இடிச்சோடனே அவள் உனக்கு யார் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா? நீ இவ்வளோ மோசமானவளா? நானும் எப்படி என்னோட குழந்தைய உன் கூட வளர விடுறதுன்னு எனக்கு புரியலை அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அந்த ஜியாங் வர மாதிரி சவுண்ட் கேட்குது. உடனே இவளாக கீழே விழுந்துட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கத்திட்டு நடிச்சிட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியலை, என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போது ஜியாங் வேகமாக தூக்கிட்டு என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி ஆன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஜியாங்கோட அப்பா அம்மாவுமே அங்கே வந்துடுறாங்க. அவங்க அப்பா நம்ம ஹீரோயின் கிட்ட என்னாச்சு, நீ தான் இங்கே இருக்க, நீ என்ன பண்ணிட்ட மருமகளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறா. அங்கே பார்த்தா ஜியாங்கோட அம்மா இவ வீட்டில் வச்சுருக்கதே ஒரு தொல்லை தான், இவளை ஏதாச்சும் ஒரு அனாத ஆசிரமத்தில் சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, இவங்க ஏன் கீழே விழுந்தாங்க, இப்போ எல்லாரும் ஏன் என்ன திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறா. அப்போது இந்த லின்ஸி நம்ம ஹீரோயின் மேலே பழி வரணும் அப்படின்றதுக்காண்டி நல்லவ மாதிரி சரி விடுங்க, அவள் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டா, எனக்கு தான் எந்த ஒரு அடியும் அவ்வளோவா படல, ஆனால் எனக்கு பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் போட்டோடனே அந்த ஜியாங்க்கு டென்ஷன் ஆகி போயிடுது. ஸோ அங்கே இருக்க வேலைக்காரங்க கிட்டலாம் இந்த பிள்ளையை கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் அடிச்சு போடுங்க, இவ பார்த்தா என்னோட பிறக்க போகிற குழந்தைக்கு ஒரு கண்டமாக இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மியாவ் மியாவை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அழுகையாக இருக்கு, நம்ம ஏன் இந்த வீட்டில் இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறா. அப்புறம் பார்த்தா அந்த ஜியாங் அந்த லின்ஸியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அவள் ரொம்ப பெயினில் இருக்க மாதிரி ஆக்ஷனை போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே டாக்டரும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே பார்த்தா டாக்டர் கண்டுபிடிச்சிடுறாங்க, இவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை போல், அவள் நடிச்சிட்டு தான் இருந்திருக்கா பில்லோவெல்லாம் வச்சுட்டு. இப்போவும் அவள் ஆக்ஷன் தான் போட்டிருக்கா போல். அவர் இவ கிட்ட இதை பற்றி கேட்கும்போது நான் இதை பற்றி அவன் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு வெளியில் போக போகிறாரு. அப்போது அவள் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறா. அங்கே கட் பண்ணி காட்டுறாங்க, வெளியில் உங்களோட பேபியை காப்பாற்ற முடியல, அது இறந்து போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சிவியராக ஸ்டொமக்கில் அடிப்பட்டனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஜியாங் ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடறா. ஸோ மியாவ் மியாவ் மேலே அவனுக்கு கோவம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்புறம் அந்த லென்ஸி இருக்கால, அவளை வேற ஒரு வார்டுக்கு மாற்றிட்டாங்க போல். அவன் அடிக்கிறா, அப்படியே உடம்பு சரியில்லாத மாதிரி. அங்கே ஜியாங்கோட அப்பா அம்மா அப்புறம் அந்த ஜியாங்குமே வந்துடுறாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த மியாவ் மியாவை அந்த வீட்டை விட்டு அனுப்பணும், இப்போ எங்களோட வாரிசே இல்லாமல் போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ இந்த ஜியாங்க்கு இருக்கிற கோவத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா அவன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு மியாவ் மியாவ் இருக்க ரூமை ஓப்பன் பண்ணுறா. அவள் கூட நமக்கு மேலே பாசம் வந்துருச்சு அப்பாவுக்கு அப்படின்னு நினச்சா அவன் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு கார்டனில் போட்டு பயங்கரமாக அவளை அடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல, அவள் ரொம்ப அலறா. ஸோ அப்போ பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணு இருக்கால லின்ஸி, அவள் டாக்டர் கிட்ட பணம் கொடுத்துருப்பா
இருப்பா போல், அதனால அந்த டாக்டரும் போய் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இந்த ஜியாங் வந்து ஏதோ ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு இருக்கான். வழியில் பார்த்தா நம்ம லூசி, அதாவது ஹீரோயினோட அம்மாவை பார்த்துருக்கான். ஸோ அங்கே ட்ரக்காக இருந்தவுடனே நம்ம ஹீரோயினோட அம்மா அழகாக வேற இருந்திருக்காங்க. ஸோ உடனே தூக்கிட்டு போயிட்டு அவன் வந்து அவள் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்திருக்கான். அதனால நம்ம ஹீரோயினோட அம்மா ப்ரெக்னென்ட் ஆகியிருந்திருக்கா போல். ஸோ உடனே இவன் வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருந்திருக்கான். ஏன்னா போலீஸ் கேஸ் ஏதாச்சும் ஆகிரும் அப்படின்னு. அவங்க வீட்டில் ஒத்துக்கலை போல், அதாவது லூசியோட வீட்டில். அவங்க வீட்டில் எதிர்த்து தான் இவனை வந்து அவளை மேரேஜ் பண்ணியிருந்திருக்கா. ஆனால் இந்த ஜியாங்க்கு நம்ம ஹீரோயினோட அம்மா மேலே கொஞ்சம் கூட லவ்வே கிடையாது. ஸோ அவங்க மேரேஜ் பண்ணி நம்ம ஹீரோயினை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே அந்த லின்சி கூட அவன் அஃபைரில் இருந்திருக்கான். ஸோ அதவே நினச்சி அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அவங்களுக்கு நிறைய டிசீஸுமே அட்டாக் ஆகி அவங்க இறந்தும் போயிருந்திருக்காங்க போல். அப்புறம் இந்த மியாவ் மியாவ் கிட்ட நீ வந்து என்கிட்ட முட்டி போட்டு சாரி கேட்கணும். அதுக்கு நீ ஒத்துக்கிட்டானாலும் நீ முட்டி போட்டது எவ்வளோ நேரம் நான் தான் டிசைட் பண்ணுவேன். மேபி 1 வீக்குக்கு கூட நீ முட்டி போட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிடுறான். ஹீரோயினால் எந்திரிக்கவே முடியல அவன் ஸ்டிக்கை வச்சு அடிச்சனால. ஸோ அப்படி இங்கே கட் பண்ணி காட்டுறாங்க. லூசியோட வீட்டில் லூசி கூட 4 பசங்க பிறந்திருப்பாங்க போல். அவங்க இன்னுமே லூசி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி தான் தேடிட்டு இருந்திருக்காங்க. பிகாஸ் அவள் எங்கே இருக்கா என்ன பண்ணுறா அப்படின்ற விஷயமே தெரியாது போல். ஸோ லூசியோட அப்பாவுமே அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அங்கே அந்த தாத்தா இருக்கார்ல, அதாவது லூசியோட அப்பா, ஹீரோயினுக்கு தாத்தா, ஸோ நம்ம தாத்தானே சொல்லலாம். அந்த தாத்தா வந்துட்டு கேட்குறாரு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட, உனக்கு ஏதாச்சும் நியூஸ் கிடச்சிச்சு அப்படின்னு. ஸோ அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, உங்களோட பொண்ணு வந்துட்டு ஜியாங்கன்னு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை வந்து மேரேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அவன் வந்து மேரேஜ் பண்ணப்பயே இன்னொரு பொண்ணு கூட அஃபைரில் இருந்திருக்கான். இவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆனனால தான் மேரேஜ் பண்ணியிருக்கான் போல். ஸோ அவங்க பொண்ணு ரொம்பவே பாவம் தான் இவனை போய் மேரேஜ் பண்ணுது அப்படின்னு சொன்னோடனே அங்கே 4 அங்கிள்ஸ் இருக்காங்க ஹீரோயினுக்கு. அங்கே 4 அண்ணா இருக்காங்க நம்ம ஹீரோயினோட அம்மாக்கா. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அசிஸ்டன்ட் சொல்கிறேன், உங்களோட தங்கச்சிக்கு வந்துட்டு ஒரு பொண்ணுமே இருக்கா, மியாவ் மியாவ். இப்போது அவள் வந்துட்டு ஜியாங்கோட வீட்டில் தான் இருக்கா. ஆனால் அவளை ஒரு பொண்ணை அவன் நடத்துகிறதே கிடையாது. அவன் ரொம்ப அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த 4 அங்கிள்ஸ்க்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. எப்படியாச்சும் அவனை பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான், இன்னும் இதை விட ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே உங்கள் தங்கச்சி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த 4 பேருக்கும் தாங்கவே முடியல. அவங்க எதுவுமே கேட்காம அங்கேருந்து கிளம்பி டைரெக்டாக அந்த ஜியாங்கோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த ஜியாங் வந்துட்டு அது ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கான் போல். அதனால அவன் எல்லாருக்குமே தெரியும். அங்கே போனால் அந்த கார்டனில் ஒரு குட்டி பொண்ணு படுத்து கிடக்கா. ஸோ அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க, அதுதான் மியாவ் மியாவ் அப்படின்னு. ஸோ 4 பேரும் போய் அவளை தூக்கும்போது அவள் டக்குன்னு முழிச்சிட்டு, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, ப்ளீஸ் என்னை பனிஷ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிருது அவள் ரொம்பவே ஒரு கஷ்டத்தில் இருக்கா அப்படின்னு. ஸோ கொண்டு போய் அவளை ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துடுறாங்க. அப்போது டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த குட்டி பொண்ணை நாங்கள் காப்பாற்றிட்டோம், பட் அவளுக்கு நிறைய உடம்புல அடியெல்லாம் பட்டிருக்கு. ஸோ அது ரெக்கவர் ஆக கொஞ்சம் டேஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோடனே அங்கே எல்லா அங்கிள்ஸ்க்குமே டென்ஷன் ஆகிடுது. அவனை மட்டும் நம்ம சும்மாவே விட்டுறக்கூடாது, அவனை வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ அதே இதில் தான் லின்சி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கா போல், அந்த ஹாஸ்பிட்டலில். ஸோ இந்த 4 அங்கிள்ஸுமே ரொம்ப பெரிய ஆள். ஸோ அதனால் அங்கே இருக்கிற அந்த லின்சியை வந்துட்டு அப்படியே அவளை டிஸ்சார்ஜ் கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க, வேறு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு. அதே ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம ஹீரோயினோட லாஸ்ட் அங்கிள், அவனோட பேர் லூஷன். அவனும் லூசியும் வந்து ட்வின்ஸாக பிறந்தவங்க போல். ஸோ அவன் வந்து ஹீரோயினை ரொம்பவே பாசம் வச்சு பார்த்துக்கிட்டான். ஸோ ஹீரோயின் இல்லை அப்படின்ற விஷயத்தெல்லாம் தாங்கிக்கவே முடியலை போல். அதுக்கப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு கான்ஷியஸ் வந்துடுது. ஸோ எல்லாருமே சேர்ந்து கும்பலாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவள் கேட்குறா, நீங்களாம் யார் அப்படின்னு. ஸோ அப்போது அந்த டாக்டர் பையன் இருக்கான்ல, அவன் சொல்கிறான், நாங்கள் எல்லாமே உன்னோட அங்கிள்ஸ், அதாவது உங்கள் அம்மா கூட பிறந்த பசங்க அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்போது முன்னாடியே தாத்தாவுமே உட்காந்துட்டு இருக்காரு போல். அப்போது ஹீரோயின் கேட்குறா, அப்போது நீங்கள் என்ன உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக பார்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்களுமே ஆமான்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டர் இருக்கான்ல லூஷன், அவன் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவரை காமிச்சு, இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஆங்கர், இவர் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அவளுமே சரின்னு சொல்கிறா. அப்புறம் இன்னொரு பையனை காமிச்சிட்டு, இதுதான் வந்து செகண்ட் ஆங்கர், இவர் வந்து ஒரு டிசைனராக இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அதுக்குமே நம்ம ஹீரோயின் ஓகே சொல்கிறா. தேர்ட் ஆங்கிளில் காமிச்சது தான் உன்னோட தேர்ட் ஆங்கிள், இவர் வந்துட்டு ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த பையன் அவனவே சொல்லிட்டு, நான் தான்
உங்கள் அம்மாவோட ட்வின் பிரதர். என்னோட பேர் வந்துட்டு லூஷன். அதுக்கப்புறம் நான் இங்கே டாக்டர் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னோடனே அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கேன். அப்போது தாத்தா சொல்கிறாரு, என்னோட பேத்தி என்னோட பொண்ணு மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கா. ஸோ இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது லூஷன் வந்துட்டு, நீ தாத்தா கூட சேரக்கூடாது, நீ எங்கள் கூட மட்டும் இரு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் திடீர்னு அவங்க அம்மா ஞாபகம் வந்துட்டு, எல்லாருமே என் கூட இருக்கீங்க, பட் என்னோட அம்மா என் கூட இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவங்க எல்லாருமே நீ அழாத அப்படின்னு அவளை கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க தாத்தா சொல்கிறாரு, இங்கே ஜியாங் வந்துட்டு இருக்கான்னு சொன்னாங்க. பிகாஸ் நம்ம வந்து அந்த லின்ஸுக்கு வந்துட்டு கொடுத்துட்டோல டிஸ்சார்ஜ், அதனாலன்னு சொல்லும்போது அந்த தேர்ட் அங்கிள் வந்துட்டு, அவன் இங்கே வரான்ல, அவனை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த ஜியாங் வந்தோடனே பாடி கார்ட்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு பயங்கரமாக அடிக்க சொல்லிடுறாங்க. அவனுக்கு இவங்கெல்லாம் யாருன்னு கூட தெரியல, ஏன் அடிக்கிறாங்கன்னு புரியலை. ஸோ அவன் வந்துட்டு, ஏன் என்ன அடிக்கிறீங்க, என்னை விடுங்க, நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் ஜியாங் கம்பெனியோட பிரசிடென்ட் அப்படி இப்படின்னு சொல்கிறான். பட் யாருமே கண்டுக்காமல் அடிச்சிடுறாங்க. அவன் வீட்டுக்கு போயிடுறான். அவனோட அடிக்கெல்லாம் அவங்க அம்மா மருந்து போட்டுட்டு, ஏன்டா தேவையில்லாத வம்புக்கெல்லாம் போகிற அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போது அந்த லென்ஸு இருக்கால, அவன் வந்து சொல்கிறா, நான் வந்து பார்த்தேன், அந்த பேர் எல்லாருமே அந்த மியாவ் மியாவ் கூட இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம், ஒருவேளை இதுக்கெல்லாம் காரணம் அவளாக தான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன், அதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், அவளாக மட்டும் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க, எல்லா அங்கிள்ஸுமே அவங்க ஒர்க்குக்காக போயிட்டாங்க போல். அந்த டாக்டர் இருப்பான்ல, அவன் மட்டும் நம்ம மியாவுக்கு பேசிகிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோயின் பொண்ணு சொல்கிறா, நான் வந்து என்னோட டெடி பியரை வந்துட்டு வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் அங்கே போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், இல்லை நான் உனக்கு புதுசு வாங்கி தரேன், அதை நீ வச்சுக்கோ, அது போதும், நீ அங்கெல்லாம் திரும்ப போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, எனக்கு அது எங்களோட அம்மா கொடுத்தது, நான் எனக்கு கண்டிப்பாக அது வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவனும் புரிஞ்சுக்கிறான். சரி ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவளை அங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். எங்கள் வீட்டில் காட்டுறாங்க, அந்த ஜியாங் வந்துட்டு, என்னை யார் இப்படி அடித்தாங்களோ நான் பணி வாங்காமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக அவன் கத்திட்டு இருக்கான். ஸோ அங்கே பார்த்தா அந்த டாக்டர் வந்துட்டு மியாவ் மியாவை கூப்பிட்டுட்டு வந்துடுறான். ஸோ அங்கே எல்லாருமே சேர்ந்துட்டு, இந்த பொண்ணை நீ தான் வந்து பார்த்துக்கிறியா, இவள் வந்து ஒரு டர்ட்டியான பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ அந்த டாக்டருக்கு டென்ஷன் ஆகிட்டு, யாரை பாட்டு நீ என்ன வார்த்தை சொல்கிற அப்படின்னும் போது அந்த ஜியாங் வந்துட்டு, ஆமாம் டர்ட்டி கேர்ள் பெற்ற ஒரு டர்ட்டி பொண்ணு இவ அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போது நம்ம ஜியாங்கோட அம்மா இருக்காங்களா, அவங்களுமே அந்த மியாவ் மியாவை ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப லோவாக அந்த குட்டி பொண்ணுன்னு கூட பார்க்காம. அப்போ அவள் சொல்கிறா, நான் உங்ககிட்ட பேச வரல, என்னோட டெடி பியரை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போது நம்ம டாக்டர் சொல்கிறான், நான் வந்துட்டு மியாவ் மியாவோட ஃபோர்த் அங்கிள், நான் சொல்கிறேன் நீங்கள் கொடுங்க, இல்லைனா நீங்கள் பெரிய கான்சிக்வன்சஸ்லாம் மெட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் தான் அப்பா இருப்பார்ல, அவர் எதனால நடக்கட்டும் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற 3 அங்கிளுமே வந்துடுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் அங்கிள் இருப்பார்ல, அவர் வந்து லூ கம்பெனி நடத்துகிறாரு. ஸோ அவர் ரொம்பவே ஃபேமஸ் போல். இந்த ஜியாங் கம்பெனி அதை சார்ந்து தான் இருக்குது, அவங்கக்கிட்ட தான் லோன் வாங்கி எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான் போல் இந்த ஜியாங். ஸோ அவங்க அப்பா பார்த்தோன்னே, நீங்கள் என்னங்க வீடு தேடி வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்ம குட்டி பொண்ணு வந்துட்டு அவங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே இவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. அவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு, ஐயோ இந்த பொண்ணுக்கிட்டே நம்ம இப்படிலாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த ஜியாங்கோட அம்மா லின்ஸு எல்லாருமே அவகிட்ட அன்பாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. அப்போது அந்த டாக்டர் வந்துட்டு, நீங்கள் நடித்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த லின்ஸு வந்துட்டு, மியாவ் மியாவோட டெடி பியர் வந்துட்டு நான் ரூமில் தான் வச்சேன், நீ என் கூட வா நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் போக மாட்டேங்கிறா. அப்போது டாக்டர் வந்துட்டு, நீ பயப்படாத போய் வாங்கிட்டு வா, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவளுமே சரின்னு சொல்லிட்டு போயிடுறா. அங்கே பார்த்தா அந்த லின்ஸு வந்துட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் டோரை லாக் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அந்த டெடி பியரை கொடுத்த உடனே, நான் வந்து உன்கிட்ட உன்னை வந்து ஒரு அம்மா மாதிரி தானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா. அப்புறம் சொல்கிறா, நீ ஏன் என்னை தள்ளி விட்ட, அதனால உனக்கு வர வேண்டிய ஒரு பிரதரோ சிஸ்டரோ யாரோ ஒருத்தவங்க அவங்க இறந்தும் போயிட்டாங்க, அதை நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் தானே, நான் தான் வந்து உங்களை தள்ளி விட்டேன், அதனால தான் அந்த பேபி இறந்து போச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், நான் தள்ளி விட்டால் தான் தள்ளி விட்டேன்னு சொல்ல முடியும், நான் உங்களை தள்ளியே விடலை, நீங்களாக தான் விழுந்தீங்கன்னு சொன்ன உடனே அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக வரா. நம்ம ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டோன்னே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த தேர்ட் அங்கிள் உள்ளே வந்துடுறான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நீ சும்மாலாம் இந்த பொண்ணை ஏதாச்சும்
ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே பார்த்தா அந்த ஜியாங் வந்துட்டு அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை எதுவும் வந்துடும் அப்படின்னு, இல்லை மன்னிச்சிடுங்க மியாவ் மியாவ் கிட்ட, அப்பா கூட நீ இருக்கலையா, அப்போ உனக்கு சந்தோஷமாக தானே பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு இது என்னோட வீடும் கிடையாது, நான் எங்கள் அங்கிள்ஸ் கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தேர்ட் அங்கிள் வந்து அவனை பிடிச்சி கீழேயுமே தள்ளி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. அப்போது லூ வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் அங்கிள் இருக்கான்ல, அவன் சொல்கிறான், நீங்கள் என்னோட மியாவை இந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கீங்க, ஸோ நான் உங்களை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தாலும் கம்பெனியோட அட்வொகேட் வந்துடுறாரு. அவர் எல்லாரோட ஃபைல்ஸையுமே அந்த ஜியாங் கிட்ட தூக்கி போட்டுட்டு, நீ லோன் எதுவுமே சரியாக கட்டலை, நாங்கள் வந்து இத்தனை நாள் அதை சும்மா விட்டுட்டு இருந்தோம், ஆனால் நீ அந்த மியாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்ட, அவங்க எங்களோட பிரின்சஸ் மாதிரி, ஸோ இந்த வீடு உன்னோட கம்பெனி எல்லாமே பேங்க்ரப்ட் ஆகுது, எல்லாமே எங்கள் கண்ட்ரோலுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜியாங் வந்துட்டு, அதெல்லாம் என்னால் முடியாது, இது என்னோட வீடு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. உங்கள் மேலே சைல்டு அப்யூஸ்க்கான கேஸ் இருக்குது, நாங்கள் உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு அங்கே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. இதை கேட்டோடனே உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஸோ ரொம்ப கத்திட்டு இருக்காங்க, ப்ளீஸ் எங்களை யாராச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்புறம் அந்த 4 அங்கிளுமே சேர்ந்து மியாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போனால் தான் தெரியுது, அந்த செகண்ட் அங்கிள் டிசைனர் இருக்கார்ல, அவருக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்குது போல். அந்த குழந்தையோட பேர் யுவான், அவளோட அம்மா பேர் சியா. அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அந்த யுவான் போயிட்டு, நீ யார் இந்த வீட்டை விட்டு வெளியில் போய், என்னை தவிர யாருமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட போகிறா. அங்கே எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளோட அப்பா இருப்பார்ல, அதாவது டிசைனர், அவர் உன்னை நான் இப்படி தான் வளர்த்துருக்கேனா அப்படின்னு இந்த சியா கிட்ட, ஒரு குழந்தைகிட்ட நல்ல பழக்கம் எது கெட்ட பழக்கம் எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டின உடனே அந்த சியாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்க. அவள் சொல்கிறா, நீ யுவானோட அப்பா, இப்படி தான் நீ வந்து அவகிட்ட கத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கப்புறம் நைட் போல் காட்டுறாங்க, எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது எல்லாருமே சொல்கிறாங்க, நான் வந்து உனக்காக ஒரு கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு மியாவ் கிட்ட. இதெல்லாம் கேட்கும் போது யுவானுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா ஃபர்ஸ்ட் அங்கிள் வந்துட்டு அவளுக்கு டைமண்ட்லாம் வச்ச ஒரு ஷூஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நிறைய ட்ரெஸ், அதுக்கப்புறம் ஆர்னமெண்ட்ஸுமே கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு அங்கிளுமே ரொம்ப விலை உயர்ந்த கிஃப்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே பார்த்தா அந்த சியா யோசிக்கிற, என்னோட பொண்ணுக்கு யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்ததில்ல, இவளுக்கு மட்டும் எல்லாரும் ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்புறம் பார்த்தா அந்த தாத்தா வந்துட்டு கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவள் தலையில் கிரீடம்லாம் வச்சு, நான் வந்து உன்னை லூ ஃபேமிலிக்கு வெல்கம் பண்ணுறேன், நீ எப்போவுமே எங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ண சொல்கிறாரு. அந்த கேக்கை கட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் இவ கொண்டு போய் யுவான் கிட்ட கொடுக்கும்போது அவள் அதை கீழே தட்டி விட்டுறா. ஸோ அதை பார்த்துட்டு அந்த டிசைனர் அங்கிளுக்கு டென்ஷன் ஆகிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நானும் சும்மா ஒன்று பார்த்துட்டு இருந்தா, நீ ஓவராக தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்டின உடனே அவள் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போது சியா வந்துட்டு, நீ வந்து மித்த ஒரு பொண்ணு வந்த உடனே உன்னோட பொண்ணு மேலே பாசம் காட்டுறதுக்கு உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த யுவான் தேம்பி அழறா. ஸோ டிசைனர் அங்கிளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போகணுன்னே சியாவுமே பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது மியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனால தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. அப்போது தாத்தா வந்துட்டு, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத மியாவ், நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு ஆச்சுல, ஸோ யுவானுக்கு ஒன்று பிடிக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அங்கே போனால் சியா வந்துட்டு அங்கே டிசைனர் அங்கிள் கிட்ட ரொம்ப சண்டை போட்டுட்ருக்கா, நீ ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டிசைனர் அங்கிள் வந்துட்டு, என் வாயை நீ கிளறாத, ஆக்சுவலி நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்ற காரணத்துக்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணேன், ஆனால் அந்த பேபி என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னோடனே அந்த சியா ரொம்ப சைலண்ட்டாக ஆகிட்டா. ஸோ டிசைனர் அங்கிள் அங்கேருந்து போயிடுறா. ஆக்சுவலி இவன் யார் கூடயோ இருந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அவங்க வீட்டில் தெரிஞ்ச ரொம்ப பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு இவனை ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பா போல. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட ரூம்ல உட்காந்து பொம்மையெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்கா, அதாவது அந்த டெடியை வச்சு. ஸோ அப்போ பார்த்தா அந்த யுவான் போயிட்டு, இதெல்லாம் என்ன பொம்மை, இதெல்லாம் நான் என் கையால் தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து, உனக்கு என்னோட டாய்ஸ் பிடிக்கணுன்றது ஒன்றும் அவசியம் இல்லை, உனக்கு பிடிச்சா இது கூட சேர்ந்து விளையாடு, இதை பற்றி நீ ரொம்ப லோவாக பேசாத அப்படின்னு சொல்லும்போது அந்த யுவான் அந்த பொம்மையை தூக்கி கீழே போட்டுறா. ஸோ அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு அந்த பொம்மையை எடுக்கும் போது இந்த யுவான் வந்துட்டு மியாவை வந்து அங்கே பெட்டில் பிடிச்சி தள்ளி விட்டுறா. நம்ம ஹீரோயின் எவ்வளோ நேரம் தான் சும்மா இருப்பா. ஸோ அந்த யுவானை பிடிச்சி தள்ளி விட்டுறா. பார்த்தா அங்கே சியா கரெக்டாக வந்தோடனே இந்த யுவான் வந்து
வந்துட்டு அழுகுற மாதிரி ட்ராமா போட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த சியா வந்துட்டு, நீ என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, இப்போ வந்துட்டு என்னோட பொண்ணவே நீ தள்ளி விட்டுட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லி கத்தி சவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே டிசைனர் அங்கிள் வந்துடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறா. உடனே இந்த யுவான் வந்துட்டு, அப்பா நீங்கள் என்னதான் நம்பணும், அவளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம டிசைனர் அங்கிள் சொல்கிறாரு, எனக்கு யார் பொய் சொல்கிறா உண்மை சொல்கிறான்ற விஷயம் எனக்கு தெரியும், நீங்கள் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த யுவானுக்கு டென்ஷன் ஆகிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, இந்த சியா வந்துட்டு மியாவ் மியாவ் கிட்ட பாசம் காட்டினா மட்டும்தான் நம்ம வேலையாகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்புறம் மியாவ் மியாவ் வந்து அங்கிள் கிட்ட சொல்கிறேன், நான் கொஞ்சம் வெளியில் பார்க்குக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த அங்கிளுமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இந்த சியா மனசுக்குள்ள, என்னையும் யுவானையும் ஒரு நாள் கூட இவன் கூட்டிகிட்டு போனதில்ல, இவ கேட்டால் எல்லாத்தையும் பண்ணுறானே, நான் இவனை சும்மாலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவ என்ன பண்ணுறான்னா, ஃபார்ச்சூன் டெல்லர் கிட்ட கண்டிப்பாக போகணும், அங்கே போயிட்டு இவளோட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணி நம்ம ஹீரோயினையும் அந்த செகண்ட் அங்கிளையும் கூப்பிட்டு ஃபார்ச்சூன் டெல்லர் கிட்ட போயிடுறா. ஸோ அங்கே போயிட்டு இவளை பற்றி தப்பாக சொல்லுவாங்கன்னு பார்த்து அவர் சொல்கிறாரு, இந்த பொண்ணு எப்போவுமே நீங்கள் கூட வச்சுக்கோங்க, இவ ஒரு லக்கி சாம், இவெல்லாம் எங்கே இருக்காளோ உங்களுக்கு அன்லக்கியாக இருந்தால் கூட இவள் லக்கியாக மாற்றி தந்துடுவா, ஸோ இவளால் தொட்டதெல்லாமே தொலைங்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் யுவானை பற்றி இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பேட் லக் இருக்குது, யார் என்ன பண்ணாலும் அது விளங்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல். ஸோ இவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, எல்லாமே ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. ஸோ அங்கே பார்த்தா ஒருத்தவர் வராரு. அவர் வந்துட்டு, உன் தம்பி என்ன ட்ரீட்மெண்ட் என்னோட பேரனுக்கு தந்துட்டு இருக்கானோ தெரியல, இன்னுமே அவன் எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டைக்கு வராரு. ஆக்சுவலாக இந்த செகண்ட் அங்கிள் கூட தம்பி இருப்பார், அந்த ஃபோர்த் அங்கிள் டாக்டர் வந்துட்டு அந்த ஆளோட பேரனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான் போல். அவனும் ரொம்ப டிசீஸெல்லாம் அட்டாக் ஆகியிருக்கான், அவன் எந்திரிக்காமல் இருக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து சண்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போனால் அங்கே அந்த குட்டி பையனை தூக்கிட்டு வந்துட்டு, இவன் இன்னும் ஏன் எந்திரிக்காமல் இருக்கான், அவளோட டாக்டர் சரியே இல்லை அப்படின்னு அந்த லாஸ்ட் அங்கிளை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம மியாவ் மியாவுக்கு தான் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அவள் டென்ஷன் ஆகிட்டு, எங்களோட அங்கிளை பற்றி ரொம்ப பேசாதீங்க, அவர் எல்லாரையும் காப்பாற்றிருக்காரு, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் டென்ஷன் ஆகிறா. அதுக்கப்புறம் அவன் கையில் இருக்க அந்த ரெட் கலரில் இருக்கிறத பிடுங்குங்க, அதுதான் அவனுக்கு ஒரு பேட் லக்கு தந்துட்டு இருக்கு, அதனால தான் அவன் முழிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமே, என்னமோ நீ டாக்டர் மாதிரி பேசாத, இவ்வளோ சின்னதாக இருந்துட்டு உனக்கு இவ்வளோ ஆணவம்லாம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு அவள் போயிட்டு அந்த கையிலேருந்து அதை வாங்கி கீழே போட்ட உடனே அந்த பையன் ஒரு மூச்சு இழுத்து விடுறான். அதுக்கப்புறம் அவன் கண்ணுமே முழிச்சிடுறான். ஸோ எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அங்கே தாத்தா வந்து நம்ம மியாவ் மியாவை கூப்பிட்டு கேட்குறாரு, உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு தெரியல, எனக்கு நேற்று நைட் இதை பற்றினா ஒரு ட்ரீம் வந்தது, ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்களோட கிராண்ட் சன் வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு. ஸோ அவங்களுமே ஹாப்பி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த செகண்ட் அங்கிள் ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ராயிங் வரைஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் சும்மா ஒரு ட்ராயிங் வரைகிறா. அப்புறம் அங்கே அந்த அங்கிள் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டான டிசைன் தான் பண்ணிகிட்ருக்காரு போல். ஸோ அங்கே பார்த்த சர்வெண்ட் வந்துட்டு டீ கொடுக்கறதுக்காக வந்துடுறேன். பட் அதை தவறி வந்து டேபிளில் தட்டி விடும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் வெளியில் வந்துட்டு அங்கே அந்த இவனோட அம்மா இருப்பாள் சியா, அவள் நிற்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இவ எதுக்கோ தான் நிற்கிறா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறா. அதை பற்றி அங்கிள் கிட்டேயுமே சொன்னோடனே அங்கிள் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டெல்லாம் முடிச்சுட்டு இது இங்கவே இருக்கட்டும், நம்ம அப்புறமா வந்து எடுத்துக்கலாம், வா மியாவ் மியாவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போது இந்த சியா யாருமே அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த லூ கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக ஒரு கம்பெனி இருக்கும் போல், லீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொண்டு போய் இதை வித்துடுறா. ஸோ அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் இதை வச்சு அவங்கள எவ்வளோ மிரட்டணுமோ மிரட்டிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுமே இதுதான் எங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம செகண்ட் அங்கிள் இருக்கான்ல, அவன் வந்துட்டு பார்க்குறான். அங்கே பார்த்தா அவன் பண்ண டிசைன்ஸை காணும். ஸோ அவன் புரிஞ்சுக்கிறான், ஸோ யாரோ திருடி
சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பார்த்தா அந்த லீ வந்துட்டு அவனுக்கு கால் பண்ணிவிட்டு உன் ப்ராஜெக்டெல்லாம் உனக்கு திரும்ப வேணும் அப்படின்னா நான் உன் வீட்டுக்கு வருவேன், நம்ம டீல் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே இவனுமே வேறு வழி இல்லாமல் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அங்கே பார்த்தா அந்த லீவ் வந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை காமிச்சிட்டு நீ பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் இப்போ என் கையில் இருக்குது, உனக்கு இது வேணும்னா எனக்கு நீ 10 lakh கண்டிப்பாக தரணும், அதோடு சேர்த்து நீ வந்துட்டு என்னோட கம்பெனியை டெவலப் பண்ணுற மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் டக்குன்னு எந்த முடிவும் எடுக்க முடியாது, நான் யோசிச்சு தான் எதனாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பி விட்டுறான். அங்கே பார்த்தா மியாவ் மியாவ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறா பயங்கரமாக. அப்போ அந்த தேர்ட் அங்கிள் இருப்பான்ல, அவன் கேட்குற நீ ஏன் இப்போ சிரிக்கிற அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா அதுக்குள்ளே ப்ராஜெக்டே கிடையாது, நாங்கள் அவங்கள சும்மா ஏமாத்துறோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு சியாவை பார்த்துட்டு அப்படியே அங்கிள் கிட்டே சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் டர்ட்டில் வரைஞ்சிட்டு ஒரு படம் வரைஞ்சிட்டு இருந்தால அதை தான் உள்ளே வச்சுருந்துருப்பாங்க போல். இன்னுமே அந்த லீ அதை ஓப்பன் கூட பண்ணி பார்க்காம இருந்திருக்கான். ஸோ அந்த தேர்ட் அங்கிள் வந்துட்டு மியாவ் மியாவ் நீ ரொம்பவே அறிவாளியான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த ப்ரெசன்டேஷனை கொடுத்து அங்கே ஒரு கெஸ்ட் வர போகிறாரு, அவர்கிட்ட இருக்க ப்ராஜெக்டை அவங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பார்த்தா அந்த தேர்ட் அங்கிள் இருக்கான். அவன்கிட்ட இந்த லீவ் வந்துட்டு உங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது, பிகாஸ் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் என்கிட்ட இருக்கு, அதை வச்சு நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா கெஸ்ட்டாக யார் வரா அப்படின்னா அந்த ஒரு கிராண்ட் சனை நம்ம ஹீரோயின் காப்பாற்றினா இல்லையா, அவங்களோட தாத்தா தான் வந்திருக்காரு போல். ஸோ அங்கே போனது லீவ் வந்துட்டு நான் ப்ரெசன்டேஷனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். அதாவது நம்ம செகண்ட் அங்கிள் பண்ணதை நினச்சி அவன் கொடுக்குறான். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா டர்ட்டில் ட்ராயிங் தான் இருக்குது. ஸோ அவன் டென்ஷன் ஆகிட்டு என்னது இது அப்படின்னு சொல்லி கத்துறான். அங்கே சியாக்கி ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. அப்போது அந்த செகண்ட் அங்கிள் சொல்கிறாரு நாங்கள் ப்ராஜெக்டை அவங்கக்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ அதை கொடுத்த உடனே அவர் வந்துட்டு நான் இவங்களை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த லீக்கை தாங்க முடியல. அவன் அந்த குட்டி குழந்தையும் நம்ம செகண்ட் அங்கிளையும் அட்டாக் பண்ண வரும்போது அங்கே பாடி கார்ட்ஸ்லாம் அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போது பார்த்தா அங்கே அந்த செகண்ட் அங்கிள் வந்து சியாக்கிட்ட சொல்கிறாரு இதெல்லாம் நீ தான் பண்ணன்ற விஷயமும் எனக்கு தெரியும், உன்னோட சுயரூபத்தை கொண்டு வரதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன், நான் உன்கிட்ட இருக்க விருப்பப்படல, நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவளால் எதுவுமே பேச முடியல. அப்போது அந்த கிராண்ட்சனோட தாத்தா இருப்பார்ல, அவர் வந்து கேட்குறாரு மியாவ் மியாவ் கிட்ட இப்போ என்ன நடந்துட்டுருக்கு நீ கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறியா அப்படின்னு. அப்போது அவள் என்கிட்ட பக்கத்தில் வாங்க அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறா. அப்போ அவர் நீ இவ்வளோ ப்ரில்லியண்ட்டான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹக்மே கொடுக்குறாரு. அங்கே பார்த்தா அந்த தேர்ட் அங்கிள் வந்துட்டு லீயும் நம்ம லூ கம்பெனியும் சேர்ந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் வச்சுருப்பாங்க போல், அவன் ரொம்ப கெஞ்சி கேட்டனால. ஆனால் அவன் சரியாக லூ கம்பெனியை மாற்ற மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். ஸோ இதை பார்த்தோன்னே செகண்ட் அங்கிளுக்கும் தேர்ட் அங்கிளுக்கும் ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் ஏன் ஆகுறீங்க, ஒரே ஒரு தடவை அந்த ப்ராஜெக்ட் சைட் கிட்டே என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த செகண்ட் அங்கிளுமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னே நம்ம ஹீரோயின் சுற்றி சுற்றி பார்க்குறா. அங்கே பார்த்தா ஒயிட் கலரில் ஒரு ஸ்டோன் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு இதை பார்க்கும்போது ஏதோ ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அப்போ அந்த செகண்ட் அங்கிள் வந்துட்டு அதை அங்கே இருக்க ஒர்க்கர்கிட்ட கொடுத்து லேப் கிட்ட போய் இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் அந்த குட்டி பொண்ணும் நம்ம செகண்ட் அங்கிளும் வீட்டில் இருக்கும் போது அங்கே லேப்ல இருந்து ரிப்போர்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பார்த்தா அது ஏதோ ஸ்பெஷலான மினரல் போல். ஸோ அதுலேருந்து ஒரு மினரலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதை கேட்டோடனே நம்ம செகண்ட் அங்கிளுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிறது. அந்த ப்ராஜெக்டோட சைட்டே பல கோடி ரூபாய்க்கு வந்து மதிப்பானது போல். ஸோ அது ஒன்றும் வேஸ்ட்டாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி இந்த லீக் இதை தெரியாமல் தான் அங்கே யாருமே வாங்க வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தான் அவன் இங்கே லூ கம்பெனி மேலே தலையில் கட்டி விட்டு போயிருப்பான் போல். ஆனால் அது ரொம்ப இப்போ விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியாவ் மியாவால் அவங்களுக்கு தெரிய வந்துடுது. ஸோ அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிறது தான். அவன் அப்படியே அஷ்யூம் பண்ணிடுறான் உண்மைக்கே மியாவ் மியாவ் ரொம்ப லக்கியான பொண்ணு தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கிராண்ட்சனோட தாத்தா இருப்பார்ல, அவருமே வந்துட்டு அந்த ப்ராஜெக்டில் நானுமே இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதில் நிறைய பணம் கிடச்சி நம்மளுக்கு ப்ராஃபிட் தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் அங்கேருந்து கிளம்புனக்கப்புறம் அந்த யுவான் வேகமாக ஓடி வரா. அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு அவர் நம்ம ஹீரோயின் மேலே டாய்ஸை தூக்கி போட்டுட்டு நீ வராமல் இருந்திருந்தா என்னோட அப்பா என்னையும் எங்கள் அம்மாவும் விடுறதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டார், எங்கள் அம்மாவுக்கும் டிவோர்ஸ் கொடுத்துருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கா.
அப்போது இந்த செகண்ட் அங்கிளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லி திட்டி அவளை அனுப்பி விட்ட உடனே நம்ம மியாவ் மியாவுக்கே ரொம்ப கஷ்டமாகிடுது. ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் அங்கிள் வந்துட்டு அவளை ஷாப்பிங்க்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங்க்கு கூட்டிகிட்டு போயிடுறான். கூடவே அவனோட அசிஸ்டன்ட் லிண்டாவையும் கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்போ அவனுக்கு அர்ஜென்ட்டாக ஏதோ ஒரு கால் வந்த உடனே லிண்டா நீ வந்து இந்த அன்லிமிட்டெட் கார்டை கையில் வச்சுக்கோ, மியாவ் மியாவை என்ன கேட்டாலும் நீ வாங்கி கொடு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவளுமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. ஆனால் அவள் கெட்டவ போல. அப்போ அந்த லிண்டா வந்துட்டு மியாவ் மியாவுக்கிட்ட எத்தனையோ தடவை எனக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் தருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், பட் இப்போ அன்லிமிட்டெட் கார்டு என் கையில் இருக்குது, எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் வாங்குவேன், அதெல்லாம் நீ வாங்கினேன்னு போய் சொல்லிடணும், அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்குற மாதிரி நீ ஆக்ஷன் போட்டு வரும், இன்னும் ஒரு 2 or 3 இயர்ஸில் நான் எப்படியாச்சும் என்னோட அங்கிள் மைக்கு கல்யாணம் பண்ணிவிடுவேன், ஸோ உனக்கு புரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பை விட்டு இன்னொரு ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ அங்கே பார்த்தா ஒரு நெக்லஸ் இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துடுது. பிகாஸ் அவங்க அம்மா அதே மாதிரி ஒரு நெக்லஸ் வச்சுருப்பாங்க போல். ஸோ வேமா போயிட்டு எனக்கு இது வேணும், எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்கும் போது லிண்டா வந்துட்டு அது எனக்கு தான் வேணும், நான் தான் அதை வாங்குவேன் அப்படின்னு சின்ன பிள்ளை கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா என்னோட அங்கிள் எனக்காக வாங்கி கொடுக்க தான் உங்ககிட்ட அன்லிமிட்டெட் கார்டை கையில் கொடுத்தாரு, நீங்கள் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவள் ஓவராக பேச ஆரம்பிச்சிடுறா. நீலாம் என்ன உங்கள் அம்மாலாம் இவ்வளோ விலை உயர்ந்த நெக்லஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி பேசி நம்ம ஹீரோயினையும் அடிக்கிறதுக்காக போகிறா. அங்கே பார்த்து ஃபர்ஸ்ட் அங்கிள் வந்தோன்னே இந்த லிண்டா வந்துட்டு அப்படி நடிக்க ஆரம்பிச்சிடுறா. அவன் கேட்குறான் நீ யார் என்னோட மியாவ் மியாவ் மேலே கை வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவள் வந்துட்டு நான் இந்த பொண்ணுக்கு நல்லது தான் சொல்லி தந்துட்டு இருந்தேன், இவ ரொம்ப சின்ன பொண்ணு, இப்போவே இவ்வளோ விலை உயர்ந்த நெக்லஸ்லாம் இவ ஏன் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது அவன் வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி திட்டின உடனே நம்ம ஃபர்ஸ்ட் அங்கிள் வந்து உனக்கு பிடிச்சதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அதை வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறேன். அங்கே போனால் தாத்தா சொல்கிறாரு ஆமாம் இதே மாதிரி தான் ஒரு நெக்லஸை வந்து அவங்க அம்மாவுக்கு அவளுக்கு 16th பர்த்டேக்கு நானும் என்னோட ஒய்ஃபும் சேர்ந்து கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு அதை மியாவ் மியாவுக்கும் போட்டு விடுறாரு. ஸோ இதை நீ பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே மேலேருந்து சர்வன்ட் ஓடி வந்து சொல்கிறாங்க யுவனோட உடம்பு ரொம்பவே சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த செகண்ட் அங்கிள் பார்க்குறதுக்காக வீமா போகிறான். அப்போது ஃபர்ஸ்ட் அங்கிள் கிட்ட மியாவ் மியாவ் கேட்குறான் நானும் யுவனை பார்க்குறதுக்காக போகலாமா அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணுறா, உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறா, அப்புறமும் நீ ஏன் யுவான் கிட்டே போகணுன்னு யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது மியாவ் மியா வந்துட்டு உண்மைக்கே நான் வரலன்னா இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது தானே, நான் அவன்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூமுக்கு போயிடுறா. அங்கே போயிட்டு யுவான் கிட்ட நான் பண்ணது தப்பு தான், நம்ம 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு அவள் டெடிபியரை கொடுத்து இதை நீ வச்சுக்கோ என்னோட ப்ரெசென்ட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்குற அவங்க அம்மா கொடுத்ததை. அப்போ யுவான் வந்துட்டு எனக்கு ஒன்று பார்க்கவே பிடிக்கல, அதுவும் இந்த டாய் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறா. ஸோ இந்த டாய் வந்து பிஞ்சு போயிடுது. அதுக்குள்ளே பார்த்தா அந்த நெக்லஸ் இருக்க அவங்க அம்மா போட்டிருப்பாங்கள்ல, அதாவது அவங்க அம்மாவோட நெக்லஸ் இப்போ அவள் கழுத்தில் போட்டிருக்க மாதிரியே. ஸோ அவள் எடுத்துடுறா. அப்படியே அவங்க அம்மாவோட ஞாபகமாக வந்துடுது. அவங்க அம்மா கொடுத்த கிஃப்ட் இப்படி பிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அழுக வரும்போது ஃபர்ஸ்ட் அங்கிள் வந்துட்டு நீ இந்த மாதிரி ஏன் அழற, நான் உன்னோட டெடிபியருக்கு சர்ஜரி பண்ணிடுறேன், எல்லாமே சரியாகிடும், உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த குட்டி பொண்ணுமே ஓகே அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அங்கிள் வந்துட்டு அவள் வந்து ரொம்ப சேடாக இருக்காளே அந்த பொம்மை பிஞ்சு போச்சுன்னு. ஸோ அவளை வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். ஸோ எல்லா ஒர்க்கர்ஸுமே பேசிக்கிறாங்க இவருக்கு வந்து இந்த பொண்ணு மேலே ரொம்பவே பாசம் இருக்குது போல் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே லிண்டா வந்துட்டு அங்கே எல்லா ஒர்க்கர்ஸையும் ரொம்ப திட்டிகிட்டு இருக்கா, நீங்கள் ஒழுங்காக வேலையை பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ஒர்க்கர்ஸ்லாம் பேசிக்கிறாங்க இன்றைக்கி அந்த குட்டி பொண்ணு ரொம்ப க்யூட்டாக இருந்தால அவளை வந்துட்டு நம்மளோட பாஸ் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு. சும்மாவே இந்த லிண்டாக்கு மியாவ் மியாவை பிடிக்காதுல்ல, ஸோ எல்லாருமே அவளை க்யூட் அது இதுன்னு சொன்ன உடனே அவளை கிட்னாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஃபர்ஸ்ட் அங்கிள் இல்லாத நேரம் பார்த்து அங்கே மயக்க மருந்தெல்லாம் கொண்டு போய் அந்த குட்டி பொண்ணை கிட்னாப்பும் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறா. அப்புறம் பார்த்தா ஒரு பையனை வர சொல்லியிருப்பா போல் பணத்தை கொடுத்துட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறதுக்காக. அவன் பார்த்தா கம்மியான பணம் கொண்டு வந்துட்டு எனக்கு இவ்வளோ தான் இருக்குது அந்த பொண்ணை கொடு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவள் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, ஒழுங்காக நிறைய பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறா. பார்த்தா அங்கே சியா வந்திருப்பா போல். அவள் உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் நிறைய பணம் தரேன், நான் எனக்கிட்ட இந்த பொண்ணை கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனே அவளுமே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அவங்களும் சரின்றாங்க. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடுது. ஸோ வேமா அவளை கிட்னாப் பண்ணி இந்த சியா
சியா தூக்கிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது இந்த குட்டி பொண்ணு காணாத போன விஷயம். ஸோ எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அந்த செகண்ட் அங்கிளும் தேர்ட் அங்கிளும் வேகமாக ஃபர்ஸ்ட் அங்கிளோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த செகண்ட் அங்கிளுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சியா மேலே. ஸோ டக்குன்னு கால் பண்ணிவிட்டு நீ மியாவ் மியாவை பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது அந்த சியா நானே ஒர்க் பிஸியில் இருக்கேன் அப்படின்னு ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து மியாவ் மியாவ் வந்துட்டு அங்கிள் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. ஸோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சியா வந்துட்டு எனக்கு உடனே 1 பில்லியன் நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, அப்போ இந்த பொண்ணை நான் விடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் அங்கிள் வந்துட்டு அவங்க இருக்க லொக்கேஷனை ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா இந்த விஷயம் அந்த சியாவுக்கு தெரிஞ்ச உடனே அவள் டக்குன்னு மொபைலை கட் பண்ணி விட்டுறா. அப்போது அவன் வந்துட்டு எவ்வளோ பணம் வேணுமோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அங்கிள் சொல்லும்போது செகண்ட் அங்கிள் வந்துட்டு அவளுக்கு பணம்லாம் மேட்டரே கிடையாது, அவள் என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறா, வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லும்போது திரும்பவுமே அவள் கால் பண்ணுறா நம்ம செகண்ட் அங்கிளுக்கு. அவள் சொல்கிறா நீ வந்துட்டு எப்படினாலும் டிவோர்ஸ் கொடுத்துட்ட, திரும்ப என்ன மேரேஜ்லாம் பண்ணிக்க மாட்டேன், ஆனால் நான் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுப்பேன், ரிவெஞ்ச் தான் எனக்கு முக்கியம், உன்னோட மியாவ் மியாவை நீ கடைசியாக பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு பேசும்போது மியாவ் மியா வந்துட்டு க்ளூ கொடுக்கறதுக்காக யுவானுக்கு உடம்பு சரியில்லைல்ல, ஸோ புதுசாக வாங்கின ப்ராஜெக்டோட இடத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சைட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ அந்த சியாக்கு ஒன்றும் புரியல அவள் என்ன பேசுகிறா அப்படின்னு. பிகாஸ் பக்கத்தில் தான் ப்ராஜெக்டோட இடம் இருக்குன்ற விஷயம் உனக்கு தெரியாது போல். ஸோ ஏதோ இந்த பொண்ணு வளருது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு மொபைலை கட் பண்ணி விட்டுறா. அங்கே பார்த்து அந்த அங்கிளுக்கு புரிஞ்சு போயிடுது. ஸோ எல்லாருமே வேமா அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. மியாவ் மியாவ் வந்துட்டு வேமா கையில் இருக்க கயிறை கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா அவள் உன்னால என்னோட பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய கம்பி எடுத்து மியாவ் மியாவை அடிக்கிறதுக்காக போகிறா. பார்த்தா அந்த 3 அங்கிள்ஸுமே அங்கே வந்துடுறாங்க. இந்த சியாவை பிடிச்சி அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அப்போது இந்த சியா சொல்கிறா உனக்கு உன் பொண்ணு மேலே கொஞ்சம் கூட பாசம் கிடையாது அப்படின்னு. அப்போது அந்த செகண்ட் அங்கிள் வந்துட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காட்டுறான். எனக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த குழந்தை என்னோடது இல்லை அப்படின்னு. ஆனால் நான் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்துட்டேன், அது வேறு யாரோடைய குழந்தை, எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஆனால் இப்போது அவளை வந்து உங்கள் அம்மா வீட்டில் விட்டுடுவேன், அவளுக்கு தேவையான பணத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவள் சைலண்ட் ஆகிடுறா. அவளை அங்கே போலீஸுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ மியாவ் மியாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனோடனே தாத்தாக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. இதோட இந்த மூவி முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் இதில் எந்த ஒரு லவ் எதுவுமே கிடையாது. இந்த குட்டி பொண்ணு மேலே எப்படி அவங்க 4 அங்கிள்ஸுமே பாசமாக அவளை பார்த்துக்கிறாங்கன்றது தான் ஸ்டோரியே. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.